விஜய் விஜய் என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஜானு, நீ ஏன் இப்போ அவாய்ட் பண்ணுற? அதான் நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. என்ன ஜானு உனக்கு பிரச்சனை இப்போ? விடுங்க விஜய் ப்ளீஸ். எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை விஜய். நான் லவ் பண்ணவே நீங்கள் வேணாதீங்க. இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அதை ஏற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு இல்லை விஜய். ஜானு என்னாச்சு? எனக்கு உனக்கு பிடிக்கும் ஜானு, நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவ்வளோதான். அன்னைக்கு என்ன அறியாமலே நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரியலி சாரி. பட் அப்படி ஒன்று நடந்ததால தானே இன்னைக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் தானே. நீ எதுக்கு இப்போ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. அப்படி ஒரு பிரச்சனை நடக்கலன்னா நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க விஜய்? அது அது வந்து ஆனால் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக எப்போவா இருந்தாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணியிருப்பேன். ஐ மீன் உன்னை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஏன் விஜய் அப்படி சொல்லுங்க, உங்களை நான் கேட்குறேன். ஏன் இவ்வளோ நாளாக எனக்கு பிடிக்காம இன்னொருத்தங்களோட சாயலை தானே எனக்கு பார்த்தீங்க, அது என்ன இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? அது அது வந்து உண்மையை சொல்லணும்னா எங்கள் அம்மா இருந்து 1 வருஷம் ஆகுது. 6 மாதத்துக்கு முன்னால் அவங்க எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீதான். என்ன? ஆனால் அதனால மட்டும் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் எனக்கு நேற்று தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே ஒன்று எனக்கு பிடிக்கும் ஜானு. I wanna make love with you, Janu. I love you. ஐயோ, கனவு கண்டுட்டு இருக்க விஜய். நீ நேரில் போ, அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? விஜய், இப்படி எங்க மானத்தை வாங்கிட்டீங்க ஜானு. அப்பா அப்பா பேசாத நீ என்கிட்ட. எவ்வளோ நம்பினோன்னா இப்படி எல்லாரும் முன்னாடியும் உங்க அம்மா மானத்தை சேர்த்து வாங்கியிருக்க. என்ன நினைப்பாங்க? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இவ்வளோ நாள் படிப்பு வேலை அப்படின்னு விட்டதான் தப்பா போச்சு இல்லை ஜானு? இதுக்காக தான் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கல நீ. ஐயோப்பா சீரியஸில் இல்லை, நான் அப்போல்லாம் எனக்கு அவர் தெரியாதுப்பா. இப்போ இப்போ ஆஃபீஸில் அப்பா அன்னைக்கு கூட இந்த பையனோட தானே உனக்கு பேரில் அவரையும் அனுப்புனேன். அப்போல்லாம் என் அம்மாவை எப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கல ஜானு? அம்மாவை ஏமாத்த உனக்கு எப்படி ஜானு மனசு வந்தது? அம்மா அப்போல்லாம் அம்மா ப்ளீஸ் என்னை நம்புங்க. நான் உங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தந்திருக்கக்கூடாதுமா. சாரி, தப்பு தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல்ல இருந்தே நான் உங்களை ஏமாத்துறேம்மா. ப்ளீஸ் அம்மா. அப்பா அப்பா, ஐம் ரியலி சாரி. உங்களுக்கு நான் எப்படியோ அவமானம்
அவமானத்தை ஏற்படுத்தியிருக்க கூடாதுப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் மேலே கோபமாப்பா. ஏன் எதுவுமே பேச மாட்டேறீங்க? அட்லீஸ்ட் நான் திட்டவாது செய்யுங்கப்பா. இல்லை விஜய், கோவம்னு எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் வருத்தம் தான்ப்பா. இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி தான் நான் எதுவும் மறுத்திருப்பேனா? இப்படி நீ பண்ணது எனக்கு நான் ஒன்றும் ஒழுங்காக வளர்க்கலன்ற மைண்ட் செட்டை தான் கொடுக்குது. உங்கள் அம்மா இருந்திருந்தா ரொம்ப உடஞ்சிருப்பா. நான் அப்படியாக கொஞ்சம் தாங்கிக்கிறேன். ஐயோ அப்பா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு அவளை பிடிக்கும் ரொம்பவே. ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இதுவும் தெரியாமல் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்ப்பா. ஐம் சாரிப்பா. நீ என்கிட்ட எதுக்குப்பா சாரிலாம் சொல்லிட்டு? நாம் ஆம்பளைங்க, இந்த சமூகம் நம்மளே எதுவுமே தப்பு சொல்லாதுப்பா. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணுங்க அவங்க உயிரை விட பெருசாக பார்க்குறது மானத்தை தான். நம்ம ஆம்பளைங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு எப்படியும் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணிப்போம். ஆனால் அவங்களுக்கு அது பெரிய ஒரு கரும்புள்ளிப்பா. என் பையனால் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் அப்படி ஒரு கரும்புள்ளி வரணும்னு நான் எப்போயும் நினச்சி பார்த்ததில்ல. அதுதான் எனக்கு நெருடலாக இருக்குது மனசுக்கு. இல்லைப்பா, இல்லை. நான் நான் ஜானும் அப்படியே விட்டுற மாட்டேன்ப்பா. நான் கல்யாணம் ஒன்று பண்ணால் அது ஜானு கூட தான்ப்பா. இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என் மேலே தப்பு தான். ஆனால் என் மனசே நான் புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் உண்மையிலே சாரிப்பா. அப்பா நீங்கள் அவங்க வீட்டில் பேச ஓகேவாப்பா உங்களுக்கு? உனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் அந்த முடிவை தான் எடுக்கணும். ஆனால் ஆனால் உங்கள் அம்மா ஒன்றும் விருப்பப்பட்டா. அதுதான் நான் இப்போ எதை விட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஹலோ, வணக்கம் ஐயா, நான் கல்யாணத்தரகர் பேசுகிறேன். உங்கள் பொண்ணோட சம்மந்தம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இன்றைக்கி என்னை கூப்பிட்டு இந்த சம்மந்தம் வேண்டான்ற மாதிரி பேசினாங்க. அதான் அவங்கக்கிட்ட சொல்லலான்னு. என்ன என்ன காரணம் ஏதாவது சொன்னாங்களா? இல்லையா, அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலை. அந்த அம்மா ஃபோன் தான் பண்ணாங்க எனக்கு. பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பொண்ணு பார்க்க வரல, இந்த சம்மந்தம் வேணாம், அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க நேரத்துக்கேன்னு. அதான் நான் கூப்பிட்டேன் ஐயா உங்களுக்கு. நான் வேறு ஏதாவது பொருத்தமாக வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் ஐயா. ஒன்றும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. சரியா, நான் வச்சிடுறேன். சரிங்க, வச்சிடுறேன். என்னங்க யாரு? கல்யாணத்தினால தான் கூப்பிட்டுருந்தாரு. இனிமே உன் பொண்ணை எவன் கட்டிப்பான்னு தெரியல எனக்கு. வந்த சம்பந்தமும் இப்போ வேணான்னு சொல்றாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா இவ? என்னங்க என்ன சொல்கிறீங்க? அது பெரிய வீட்டு சம்மந்தமா வேண்டான்றாங்களா? ஏதாவது என்னங்க ஏதாவது தப்பாக பேசுனாங்களாமா? என்ன இனிமேல் சொல்றது ஜானகி? தப்பா என்ன சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாது. தெரியாமையா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க நல்ல மனசுக்கு தலைவர்கிட்ட எனக்கு காரணம்லாம் சொல்லலையா. எங்க கொண்டு நம்ம மூஞ்சி வச்சுக்கிறதுன்னு தெரியல இப்ப. ஐயோ நன்றி அழைக்கிறேன். சித்திமா, சித்தி. ஜானகி, ஜானகி. அம்மா 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 ஏந்திரிங்க அம்மா. என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு எனக்கு புரியலப்பா. உன் கல்யாண பேச்சு எடுக்கும்போது இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி உங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்தா. அவள் கொடுத்ததுலேருந்து நான் இதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. உன் கையால் தான் இது திறக்கணும் அப்படின்னு சொன்னான்.
இப்போது நான் இதை உனக்கு தர்றது சரியாக தப்பான்னு தெரியல. ஆனால் அவள் ஆசை என்னன்னாவது தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படியும் எதை என்னால் நிறைவேற்ற முடியும்னு தெரியல. பார்க்கலாம். நீ இதை பாரு, அப்புறமா நான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். இதில் உனக்கு அவள் ஒரு லெட்டரும் வச்சுருக்கா. இப்படி அப்பா, புடி விஜய், பாரு. நித்யாம்மா, பா என்ன மாமா, நல்லா உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை போல. ஐயோ மாப்பிள்ள, அப்படிலாம் இல்லை, வாங்க. எனக்கு அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியல. கால் தரையிலே படலை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மகளை பார்க்கும்போது. பா எப்படி இருக்கீங்கப்பா? எனக்கு என்னடா தங்கம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க தங்கம்? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. உங்கள் அத்தை நான் பார்த்தல. சரிம்மா, உள்ளே வா மாப்பிள்ள, உள்ளே வாங்க. நான் வேற வாசலையே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, பையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ள, நீங்கள் உள்ளே போங்க. ஐயோ மாமா, நீங்கள் போங்க அங்கே மாலை கட்டிட்டு. அதெல்லாம் சூட் கேஸ் தான், நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆமாப்பா, எல்லாத்துலேயுமே வீல் இருக்கு, அவர் எடுத்துகிட்டு வந்துடுவாரு. நாம போகலாம். சரி தங்கம், அப்ப வா. அடிப்பாவி, அப்பாவை கொண்டானே புருஷனை கழட்டி விட்டாலே. உங்களை ஊருக்கு கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சு. பாவம் குழந்தை, அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவன் பின்னாடியே போயிட்டேன். சரி, நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு போகலாம். இல்லை கணக்கே எடுக்க மாட்டா போல. என்ன ச்சே, இப்படி ஒரு பொண்ணு யாத்திரை பிடிச்சிருக்குன்னு இப்படி ஒத்த காலம் நின்றுட்டுருக்கான். இன்னைக்கு கட் அண்ட் ரைட்டாக அவன்கிட்ட சொல்லிடணும், இது சரி வராதுன்னு. ஆல்ரெடி அவள் ஸ்டேட்டஸில் இல்லைன்னே நான் யோசிச்சுட்ருக்கேன். இதில் சுத்தமாக ஒழுக்கவும் கிடையாது. அக்கா என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? கேட்கலாம். புரோக்கர் ஏதாவது சொன்னாரா? ஜனனி வீட்டிலேருந்து ஏதாவது ரிப்ளை வந்துச்சான்னு. அக்கா, வா யாத்ரா, சிட். உங்ககிட்ட தான் பேசணுன்னு இருக்கேன். இல்லைக்கா பரவாயில்ல, சொல்லுங்க. ஜனனி வீட்டிலேருந்து ஏதாவது ரிப்ளை வந்துச்சா? புரோக்கர் ஏதாவது சொன்னாரா? இந்த பார் யாத்ரா, அந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு சரி வராது. இந்த விஷயத்த இதோட விடு. உனக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபேமிலி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு வெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கும் உங்கள் அத்தானுக்கும் தெரியும். ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். இப்படி நீ என்கிட்ட கேட்கறதா இருக்கணும். மைண்டட். அக்கா என்ன பேசுறீங்க? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்லக்கா, இங்கே எந்த பொண்ணு காட்டினாலும் எனக்கு பிடிக்காது. நீங்கள் தான் சொன்னீங்களாக்கா, ஸ்டேட்டஸ் ஃபேமிலி எதுவுமே நான் பார்க்கல, உனக்கு பிடிச்சிருந்தா போதும்னு. இப்போ எதுக்குக்கா இந்த ஸ்டேட்டஸ் பணம் அது இதுன்னு தூக்கிட்டு வரீங்க? நம்மக்கிட்ட இல்லாததா? ஏங்கா கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்காம சில்லித்தனமாக பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் யாத்ரா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சிலித்தனமாக நான் பேசுகிறேன்னா? நீ பார்த்து வச்சிருக்கியே உலகத்தில் இல்லாத பொண்ணு, அவள் என்ன சில்லித்தனமான வேலை பார்த்தா தெரியுமா உனக்கு? அக்கா என்ன பேசுறீங்க? அக்கா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அக்கா. எனக்கு அவ தான் வேணும், அவ தான் வேணும். ஐயோ மேட் ஆர் சம்திங்? இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு இன்னும் அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸ் ஃபேமிலியெல்லாம் விடு யாத்ரா, ஒழுக்கமான பொண்ணு இல்லை அவள். தட்ஸ் ஆல். உனக்கு நான் இதுக்கு மேலே வெயிட் அ மினிட், அதுக்கு மே ப்ரூஃப். உனக்கு ப்ரூஃப் பண்ணாதான் கொஞ்சமாவது உன் புத்திக்கு உரைக்கும். சி சி
திஸ் நான்சென்ஸ்? யாரா அது ஊருக்குள்ள புதுசா? ஏய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆயா, என்னை பார்த்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். அப்பா இவன் நம்ம ஊருக்காரல. ஆனால் என்னங்க, என்ன ஞாபகம் இல்லையா? யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. ஐயோ, இந்த கண்ணாடி போட்டோம் நம்ம கண்ணு தெரியலையா? ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி பேசுகிறானே. சரி, இன்னும் கொஞ்சம் கிட்டவே பார்ப்போம். இந்த கண்ணாடி என்னத்துக்கு தான்னு தெரியல. அடடே, நம்ம ஊர் மாப்பிள்ளை. தாடியெல்லாம் வச்சுருக்கீங்களா? அதனால எனக்கு அடையாளம் தெரியாமல் போச்சு. ஏங்க வந்ததும் வராதுமா கலாய்க்கிறீங்க? ஐயா மாப்பிள்ளை, இன்னும் நான் கலாய்க்கவே ஆரம்பிக்கலை. இப்போவே தானே அப்படி? சரி, கலாய்க்கிறதுன்னு முடிவாயிட்டு. சரி, கொஞ்சம் கழிச்சு கலாய்ங்களேன். இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன். என்ன உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போல நான் வந்து நிற்கிறீங்க? அப்புறம் இந்த கௌரி கிட்ட சொல்லாமல் ஒரு காற்று கூட இந்த ஊருக்குள்ளே வர முடியாது. நீங்கள் காரோட 2 பேரும் வந்துடுவீங்களா? மாஸ் தாங்க நீங்கள். சரி, என்ன அப்பாவை கொண்டு உங்களை லக்கேஜ் கொண்டு வரவன ஆகிட்டா போல? பாவங்க, அப்பா பற்றி ரொம்ப நாளைச்சுல, குழந்தை அப்படியே போயிடுச்சு. ஒரு லக்கேஜ் தானே, நான் தூக்கிப்பேன். இதுதான், இந்த மனசுக்காக தான் உங்களுக்கு நித்யா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சூப்பருங்க நீங்கள். சரி, உங்களை கலாய்க்கிறதுலேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிறேன். ஆனால் தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்லை, நீங்கள் இப்படியே இருக்கிறதா நல்லா இருக்கு. தப்பிச்சுலாம் நினைக்கல. சரி வாங்க உள்ளே போகலாம். ஓஹோ, எங்கள் ஊருக்குள்ளே எனக்கு வேறு நீங்கள் பெர்மிஷன் தரீங்களோ? ஐயோ தாயே, நான் எந்த பெர்மிஷனும் தரல. நான் உள்ளே போகலாமா? அது சரி, வாங்க லக்கேஜ் தூக்கிட்டு வாங்க போகலாம்.